குட் மார்னிங் எல்லாருக்கும். நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு ஒரு சட்னி பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு நான் வானலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கி வந்த பிறகு கொஞ்சம் நான் உப்பு, இந்த சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் தக்காளி ஆட் பண்ணி நல்லா சுருங்கணும். வதங்கின பிறகு நான் முருங்கைக்கீரை ஆட் பண்ண போகிறேன். முருங்கைக்கீரை ஆட் பண்ணி அதை நல்லா வதங்கணும். நம்ம இந்த வதக்கிற ஸ்டேஜில் தான் அந்த முருங்கைக்கீரை எல்லாமே வதங்கி வெந்து வரணும். அதனால் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ஆன பிறகு அதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு சட்னியாக ரெடி ஆகிடும். நம்ம வதக்கின ஸ்டேஜில் மேபி ஏதாவது வேகாமல் இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் போகணும் அப்படின்றதுக்காக நான் வானலில் வச்சு வதக்கி திரும்பவும் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதர் கொஞ்சம் நேரம் வதக்க போகிறோம். அதுக்கு நான் முதல்ல ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு உளுந்து, கடுகு, ஜீரகம் சேர்த்துட்டு பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். ஒரு 4 to 5 minutes வதக்கினா போதும். பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும் அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சட்னி ரெடி.